இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பினல் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நம்ம லைஃபோட சீசனே மாற்றிரும் அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? இதை பற்றி டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவன், வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தேவன், வார்த்தையை அனுப்பி மாறுதல்களை உண்டு பண்ணுகிற தேவனாய் நீர் இருப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுது என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்க திட்டம் பண்ணி இருக்கிறீங்களோ அது அப்படியே சம்பவிக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மறுரூபம் உண்டாகட்டும், சீசன் சேஞ்ச் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாங்க, கிறிஸ்துவோட நாம கனெக்ட் ஆனோம்னா நம்ம ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் ஃபெயிலிவர் எல்லாம் மாறி ஒரு புதிய சீசன், ஒரு புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். வேதத்துல இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. விசுவாசிகளின் தந்தை அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில காலத்துல விசுவாசிக்காம இருந்திருக்கிறாரு. விசுவாசிக்காததுனாலதான் சாராய் சொன்னதும் ஆகாரன்ற தன்னுடைய வேலைக்கார பெண்ணோட சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தார். ஆனா 10 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்துட்டு அப்புறம் அவர் பார்த்து சொல்றாரு, நீ திரும்ப இவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நான் செய்த தப்புன்னு அவர் புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் கிட்ட போய் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இனி நான் தவறு செய்ய மாட்டேன், இனி நீங்க சொல்றத கேட்பேன் அவர் முடிவு எடுத்த போது அந்த தீர்மானத்தை இயேசு அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவோடு இணையும் பொழுது, தேவனோடு இணையும் பொழுது அவர் அதை அங்கீகரித்து வாழ்க்கையை மாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை பற்றி பேசும் பொழுது விசுவாசிகளின் தந்தைன்னு தான் பேசுகிறோம். ஒரு விசுவாசத்துல விலகி போனவர்னு ஒரு நாள் நம்ம பேசுறது இல்லை. சோ அவருடைய ஃபாஸ்ட் லைஃப் மறக்க பண்ணுகிற அளவுக்கு அவருக்கு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில நான் சில காரியத்தை செய்துட்டு அது என்னுடைய வாழ்க்கைய அழுத்திட்டே இருக்குது. இனி இவ்வளவு தவறுகள் அல்லது இவ்வளவு பாதை மாதிரி நான் போன என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையாவது புதுசா பண்ண முடியுமா? என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா? என் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகுமா? நன்மையானது நடக்குமா? இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளோட ஃபாஸ்ட் லைஃப் ஃபெயிலியர்ஸை வச்சு அதை வைத்து இனி வர நாட்களை நீங்க யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்க பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகத்தக்கதா கிறிஸ்து புதிதாக வந்திருக்கிறார். கிறிஸ்துவோட இணைறது மட்டும்தாங்க நம்ம வேலை. ஆண்டவரோடு ஒரு புதிய தீர்மானம் எடுத்து இணைங்க. எவ்வளவு என் வாழ்க்கையில பழசு இருந்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு எல்லாத்தையும் உங்க கரத்துல நான் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை புதிதாக்குங்கன்னு கேட்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கி அற்புதமாய் மாற்றுவார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. மோசேயை பாருங்க. மோசே ஒரு நாள் கொலைக்காரனா எண்ணப்பட்டார். அதனாலதான் எகிப்துல இருந்து எதனால அவர் ஓடி போகிறாரு? அவரு ஆண்டவர் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது தன்னுடைய பலத்துல செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு எகிப்தினை கொன்று மண்ணில் புதைச்சிடுறாரு. இதே ஒரு இஸ்ரவேலர் பார்த்து இவர்கிட்ட பேசினதை பார்த்ததும் பயப்படுறாரு. இனி இது பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு பயந்து ஓடின ஒரு கொலைக்காரனா எண்ணப்பட்ட மோசேதான். அவருடைய லைஃப் அங்க முடியல. ஆனா ஒரு நாள் அந்த முச்செடிக்கு முன்பாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவனோடு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புதிய தீர்மானத்துக்குள்ள வர்றாரு. அங்க இருந்து அவருடைய லைஃப் மாறிடுச்சு. இப்போ நம்ம மோசையை பற்றி சொல்லும் பொழுது மோசையை ஒரு பெரிய தலைவனா பார்க்கிறோம், ஆச்சரியமான தலைவனாய் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய பார்வோனுக்கு பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர், 40 வருஷம் வராந்தரத்துல நடத்தினவர் அப்படிங்கிற பயங்கரமான காரியங்களையும் மோசையை பற்றி பேசுறோம். நாம் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம், கிறிஸ்துவோடு இணைந்து இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நம்முடைய பழைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். தேவன் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டம் வெளிப்படுவதற்கு அது ஏதுவாய் மாறும். யாக்கோபோட லைஃப பாருங்க. எத்தனை எண்ணப்பட்டவர், அண்ணாவை ஏமாற்றி புத்திர சுகாரத்தை பெற்றுக்கிட்டவன் அப்படின்னு ஏமாற்றுக்காரனா எத்தனை எண்ணப்பட்ட யாக்கோபு தீர்மானத்தை எடுத்து கர்த்தரோடு இணைந்த போது இன்னைக்கு இஸ்ரவேலர் சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனத்திற்கு தகப்பனா இருக்கிறார்.
அந்த இஸ்ரவேலின் சந்ததிகளை தான் கிறிஸ்துவின் மூலமா நாமும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தேவனோடு எடுக்கிற தீர்மானம் உங்கள் எதிர்காலத்தை முடிவு பண்ணுகிறது, உங்க சீசனை மாற்றுகிறது, உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது, உங்களுக்கு கிடைத்த அந்த பழைய கெட்ட பெயரை மாற்றுகிறது, கெட்ட காரியங்களை மாற்றுகிறது. நன்மையானது, மேலானது, பெரிதானதை கர்த்தர் வைத்திருக்கிறதை அனுபவிக்க செய்ய போகிறது. பவுல், புதிய ஏற்பாட்டுல வந்தீங்கன்னா பவுலோடைய பழைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கிறிஸ்டியனா அவர்களை ஊர் ஊரா போய் கொலை செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு பவுல் நம்ம இன்னைக்கு அவரை எப்படி பாக்குறோம்? கிறிஸ்தவர்களின் பெரிய அப்போஸ்தலரா பாக்குறோம். 3 கண்டங்களை அசைத்தவராய் பாக்குறோம். அநேக நிருபங்களை, புதிய பாட்டில் உள்ள மேக்சிமம் புக்ஸ் எழுதினவராய் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவோடு இணைந்து தமஸ்குக்கு போகிற வழியில ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இனி உம்மை பின்பற்றுவேன், நீங்க சொல்றத நான் செய்வேன் தீர்மானம் எடுத்த போது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எந்த கிறிஸ்தவர்களை சிறை பிடித்தாரோ, எந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரோ, கொலை செய்ய எத்தனைத்தாரோ, அதே கிறிஸ்துவுக்காய் தேசங்களை அசைக்கும்படியாய், கண்ணங்களை அசைக்கும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை எப்பவுமே நம்ம புதிய ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் நம்மளை தடை பண்ணும். ஐயோ, நீ முந்தி இந்த மாதிரி செய்து தோற்றுட்ட, இனியும் அதை செய்யணுமா? முந்தி இப்படி ஒரு ஊழியத்தை ட்ரை பண்ணி தோற்றுட்ட, இனி அதை செய்யணுமா? இல்லைங்க, இது புதிய சீசன். கிறிஸ்துவோடு இணைந்து நம்ம முன்னே போகிறோம். முன்னாடி இப்படி ஒரு பிசினஸ் செய்து நீ தோற்று போன, இனியும் அது வேணுமா? முன்னாடி நீ இப்படி ஒரு காரியத்தை செய்து தோற்று போன, இப்படியே பிசாசு பேசிட்டே இருப்பான். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்து இன்று உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார். அவரோடு இணைந்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது கடந்த கால ஃபெயிலியர்ஸ், ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் உங்க லைஃபை அஃபெக்ட் பண்ண முடியாது. இன்னும் ஒருத்தவரை சொல்லி முடிக்கிறேன். பேதுரு இயேசுவோட 3.5 வருடம் இருந்தவர். சீனியர் சீசன், முதல் சீசன். ஆனா 3 வருடத்துக்கு பிறகு இயேசுவை மறுதலித்து விடுகிறார். இந்த மறுதலித்த பேதுருவை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது மறுதலித்த பேதுரு அப்படின்னு பாக்குறோமா, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுக்கு தலைவனா பாக்குறோமா? அவர் எடுத்த தீர்மானம், ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, நான் உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு மறுதலித்த பேதுரு எடுத்த தீர்மானத்தின் மூலமாய் இயேசு செய்ததை விட அநேக அற்புதங்களை இந்த பேதுருடைய வாழ்க்கையில செய்தார் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் அந்த 5ஆம் அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இவர் நடந்து போகிற இடத்துல நிழல் பட்டு ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க, வியாதியிலிருந்து விடுதலையாக, மரித்தவர்கள் உயிர் தெழுறாங்க. இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை கர்த்தர் இவரை கொண்டு செய்தார். அப்போஸ்தலர்களின் தலைவராய் இருக்கிறார். நம்ம கடந்த கால வாழ்க்கை இல்லைங்க நம்முடைய எதிர்காலத்தை முடிவு பண்றது. இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் நல்ல தீர்மானம், கிறிஸ்துவோடு இணைந்து எடுக்கிற தீர்மானம். இன்னைக்கு ஆண்டவர் எந்த காரியத்துல கிறிஸ்துவ கிட்ட மறுபடியும் வரும்படியா அவங்களை அழைக்கிறாரோ அதுக்கு விட்டு கொடுங்களேன். அவரோடு இணைந்து தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, அவரோடு இணைந்து தீர்மானம் எடுத்து புதிய அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது அது கண்டிப்பா வெற்றியாய் மாறும். உங்க வாழ்க்கை எங்க நீங்க ஃபெயிலியரை சந்தித்தீங்களோ அந்த இடத்துல வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீங்களோ அங்க நன்மையானதை கொடுப்பார். ஆண்டவரே சொல்றாரு, வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன்னு. அதை உங்களுக்கு செய்வாருங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆக்சிடென்ட்லி நீங்க இதை கேட்கல. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற செய்தியா இது மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்களை எதிர்காலத்தை மாற்ற போகிறது. சொந்து போகாம நல்ல தீர்மானம் எடுங்க. பிசாசு சொல்ற தேவையில்லாததை விட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிற நன்மையானதை, பெரிதானவைகளை, மேன்மையானதை, ஆசீர்வாதமானவைகளை நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. அதை பார்க்க ஆரம்பிப்போம், அதை கேட்க ஆரம்பிப்போம், கிறிஸ்துவோடு இணைந்து நடப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சொன்ன அந்த நல்ல செய்திக்காய் நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். இவர்கள் இந்த வாழ்க்கையில எந்த இடத்துல தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அவங்க முடிவு எடுத்து அந்த தீர்மானங்களை எடுக்கிறாங்களோ கூட இருந்து நடத்துங்க. இந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க உதவிச்சிங்க, முடிவு புரிந்து உண்மையா இருக்க உதவிச்சிங்க. இவர்கள் மோடி இணைந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சக்சஸ்ஃபுல்லா நீர் மாற்றி கொடுக்க போகிறீங்களே நன்றி. ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போறீங்களே நன்றி. இவர்கள் வாழ்க்கை மாற போகிறதே நன்றி ஆண்டவரே. நன்மையானவைகள், நல்ல ரசம் வெளிப்பட போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து கூட இருந்து நடத்துங்க. இது இவர்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். God bless you. கர்த்தர் புதியவைகளை உங்க வாழ்க்கையில செய்கிறார்.